Hello everyone, welcome to Commerce class. Chapter number 11 பார்த்துக்கிட்டு இருக்கோம். யூனிட் நம்பர் 4ல் பேசிக்காக சொன்ன மாதிரி யூனிட் நம்பர் 4 அப்படிங்கிறது ஹெச்ஆர்எம் பேஸ் பண்ணது, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பேஸ் பண்ணது. ஒரு கம்பெனியில் இம்பார்ட்டன்ட் திங்க் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகணும்னா இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கரெக்டாக ஒர்க் பண்ணால் மட்டுமே தான் உண்டு. ஏன்னா ஒரு கம்பெனியில் யார் வேலை செய்யணும், யார் யார் எந்தெந்த குவாலிஃபிகேஷனில் இருக்கணும், இவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், பியூனாக வரவனுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், மேனேஜராக வரவனுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், எந்த மாதிரி திறமைகளுடைய ஆட்களாக இருக்க வேண்டும், எல்லாம் முடிவு செய்கிறது இந்த ஹெச்ஆர்எம் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இந்த ஹெச்ஆர்எம் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட்னு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அதில் சாப்டர் நம்பர் 11 நம்ம பார்க்குறது என்னென்னா, ஒரு எம்ப்ளாயியை எந்தெந்த மாதிரி விஷயங்களில் எதை மாதிரி பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சாப்டர் நம்பர் 11 எம்ப்ளாயி செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த எம்ப்ளாயி செலக்ட் பண்ணுறப்ப அவனுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, அவனோட ஸ்டெப்ஸ் என்ன, ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறப்ப ஒரு எம்ப்ளாயி செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஸ்டெப்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 ஸ்டெப்ஸ் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட் ஒன்று அப்ளிகேஷன் பிளாங்க்கு, செகண்ட் ஒன் இஸ் ஸ்க்ரூட்டனைசிங் தி அப்ளிகேஷன்ஸ், தேர்ட் ஒன் இஸ் செலெக்ஷன் டெஸ்ட்டு. அந்த செலெக்ஷன் டெஸ்ட்டில் நிறையா டைப் ஆஃப் டெஸ்ட் இருக்குன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஏகப்பட்ட டைப் ஆஃப் டெஸ்டஸ் இருக்குது, நிறையா டெஸ்ட் இருக்குது. சரிங்களா? அது முடிஞ்ச பிறகு இன்டர்வியூலையும் 10 டைப் ஆஃப் இன்டர்வியூ இருக்குது. ஸ்க்ரீனிங் இன்டர்வியூ, டெலிஃபோன் இன்டர்வியூ, ப்ரிலிமினரி, இன்டெப்த் இன்டர்வியூ, விசி இன்டர்வியூ, ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ, குரூப் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு நிறையா டைப் ஆஃப் இன்டர்வியூஸ் இருக்குது. சரிங்களா? அதுவும் நம்ம பார்த்தோம். அந்த இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ். இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸில் எந்த ஒரு நோயும் யாருக்கும் பரவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு கொடுக்கக்கூடிய மெடிக்கல் டெஸ்ட் தான் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ். தென் அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் செக். அவனோட பழைய கம்பெனிலையோ, அவனோட ரிலேட்டிவ்ஸ்லையோ, அவனோட உறவினர்கள், உற்றார்கள், இல்லை அவன் நண்பர்கள்ட்ட அவனை பற்றி நம்ம விசாரிக்கிறது. பழைய கம்பெனி மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி இவர் எப்படி வேலை ஒர்க் பண்ணார், என்னென்ன பிரச்சனை பண்ணார், அவரோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், அந்த மாதிரி விசாரிக்கிறது. அதுக்கு பேர் ரெஃபரன்ஸ் செக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அப்ரூவ்டு பை ஹையர் அத்தாரிட்டி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ரீசனில் ஹையர் அத்தாரிட்டி அப்ரூவ் தேவைப்பட்டுச்சுன்னா ரைட் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷனோட கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் போட்டு முடிச்சிடுறது. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ், வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன் தி செலெக்ஷன் ப்ராசஸ். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சின்ன டாபிக் பார்த்தோம், ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் தி செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். செலெக்ஷன் ப்ராசஸை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் என்ன, அது இல்லாமல் 11.04ல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தோம். இந்த செலெக்ஷன் அப்படிங்கிறதோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த செலெக்ஷனுக்கும் ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு சொல்லிட்டு இந்த டேபிளில் நாம் பார்த்தோம். சரிங்களா? இதுலேயே இந்த செலெக்ஷன்லேயே ஒரு சின்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கான்செப்ட்டுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட். பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வேறு, செலெக்ஷன் அப்படிங்கிறது வேறு. சரிங்களா? சரியான ஆட்களை சரியான பதவிக்கு நாம் உட்கார வச்சோம்னா அதுக்கு பேர் பிளேஸ்மெண்ட்னு சிம்பிளாக சொல்கிறாங்க. த ரைட் மேன் ஃபார் த ரைட் ஜாப். கரெக்டான ஆட்களை தேர்ந்தெடுக்கப்பட்டுருவாங்க. ஓகேவா? நம்மக்கிட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது வந்து போர்டு தான் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 எம்ப்ளாயி நமக்கு தேவைப்படுறாங்க. 2 மேனேஜர், 2 அசிஸ்டண்ட் மேனேஜர், ஒரு 4 கிளர்க்கு, ஒரு 5 ஒர்க்கர்ஸ் தேவைப்படுறான்னு வச்சுக்கோங்களேன். நான் பேப்பரில் விளம்பரம் கொடுத்துட்டேன், எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் வருது. அதுலேருந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன், 10 பேரை சூஸ் பண்ணிட்டேன். அந்த 10 பேரில் யாரை மேனேஜர் ஆக்கிறது, யாரை கிளர்க் ஆக்கிறது, யாரை அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆக்கிறது, நம்ம ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பிளேஸ்மெண்ட். Introduction on placement is an important human resource activity after a candidate has been selected. அந்த கேண்டிடேட்டை செலக்ட் பண்ண பிறகு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவனை கரெக்டான போஸ்டிங்கில் உட்கார வைக்கணும். அதுதான் பிளேஸ்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஷீ ஷுட் பி பிளேஸ்ட் ஆன் த பர்டிகுலர் ஜாப். அங்கே செலக்ட் ஆன அவனாக இருந்தாலும் அவளாக இருந்தாலும் கரெக்டான ஜாபில் உட்கார வைக்கணும். இன்ஃபேக்ட் பிளேஸ்மெண்ட் சிக்னிஃபைஸ் த பிளேசிங் த கீவேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பிளேசிங். இன்ஃபேக்ட் பிளேஸ்மெண்ட் சிக்னிஃபைஸ் த பிளேசிங் ஆஃப் த ரைட் பர்சன் ஆன் த ரைட் ஜாப். இந்த வேர்டை ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க. ரைட் பர்சன் ஆன் த ரைட் ஜாப் இன் எ குட் மேனர். நல்லபடியாக திட்டத்தில் கரெக்டான ஆட்களை கரெக்டான வேலைக்கு உட்கார வச்சோம்னா அதுக்கு பேர் தான் பிளேஸ்மெண்ட்னு சொல்கிறாங்க.
The term placement includes initial assignment of new employees and promotions, transfer, demotion of the present employee. ஸோ இந்த term placement அப்படிங்கிறது எதை தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கு அப்படின்னா, புது எம்ப்ளாயி உட்கார வைக்கிறது, அது இல்லாமல் பழைய எம்ப்ளாயர்ஸ் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள டிமோட் பண்ணி நம்ம திரும்ப அவங்க பழைய போஸ்டிங் உட்கார வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம பார்க்குறதுன்னு சொல்கிறாங்க. The process of placing the right man on a right job is called a placement. Simple, ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. The process of placing the right man on the right job is called a placement. In other words, placement is the process of assigning a specific job to each and every candidate selected. ஸோ அதாவது இன்னும் சிம்பிளாக என்ன சொல்ல போகணும்னா, ஆல்ரெடி செலக்ட் பண்ண எல்லா கேண்டிடேட்டுக்குமே நம்ம பர்டிகுலராக ஒரு ஜாப் கொடுத்து உட்கார வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, அதுக்கு பேர் தான் இந்த பிளேஸ்மெண்ட்னு சொல்கிறாங்க. According to Dale Yoder, placement may defined as the determination of the job which is accepted candidate is to be assigned to that job. அந்த பர்டிகுலர் ஜாபுக்கு அதான் அசைன் பண்ண வேலைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்களை அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட வேலையை உட்கார வைக்கிறது தான் இந்த பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத இந்த சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் சொல்லியிருக்காங்க. இட் இம்ப்ரூவ்ஸ் த எம்ப்ளாயீஸ் மாரல். ஒரு நேர்மையான ஒரு விஷயங்களை வழிவகுக்கும், ஒரு நீதியான ஒரு விஷயங்களை வழிவகுக்கும். கரெக்டு, நம்மளை இதுக்காக சூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம இந்த மாதிரி கரெக்டாக ஆன்சர் பண்ணோம், ஸோ இந்த இன்டர்வியூ இப்படி பாஸ் பண்ணோம், ஸோ பாஸ் பண்ணுறப்ப நமக்கு இந்த ஜாப் கொடுக்குறாங்க, இதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஒழுங்காக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதி வகையான சிந்தனையை தோன்றும். இட் ஹெல்ப்ஸ் இன் ரெடியூசிங் த எம்ப்ளாயி டர்ன் ஓவர். இது எதுக்காக எதுக்காக தேவைப்படுன்னு சொன்னேன், எம்ப்ளாயீஸோட டேர்ன் ஓவர்ஸை கம்மி பண்ணுறதுக்காக, ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இட் ஹெல்ப்ஸ் இன் ரெடியூசிங் கான்ஃப்ளிக்ட் ரேட்ஸ் ஆர் ஆக்சிடென்ட்ஸ். ஸோ கரெக்டான ஆட்களை கரெக்டான பதவியில் உட்கார வைக்கிறப்ப குழப்பங்கள் ஏற்படுவதை தடுக்க முடியும், குழப்பங்களை ஏற்படுவதை தடுத்து அதன் மூலம் நம்ம கரெக்டான வேலையை வாங்க முடியும்னு சொல்கிறாங்க. இட் அவாய்ட்ஸ் மஸ்ட் ஃபிட் பிட்வீன் த கேண்டிடேட்ஸ் அண்ட் த ஜாப். ஸோ அந்த 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 மிஸ்ஃபிட் அப்படிங்கிறது தவறான புரிந்துணர்வுகளுக்கு ஒரு இல்லாமல் எம்ப்ளாயிக்கும் ஜாபுக்கும் நடுவில் இருக்க தவறான புரிதல்களை தடுப்பதற்கு உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹெல்ப்ஸ் தி கேண்டிடேட் டு ஒர்க் ஆஸ் பர் த ப்ரீடெட்டர்மினட் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸ். It involves assigning the specific rank and responsibilities to individuals. Then it helps to avoid the short ஸ்டாஃப் ஷார்ட்டேஜஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக இந்த சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முக்கியத்துவம், இந்த மாதிரி விஷயங்களுக்காக இந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில பிரின்சிபல்ஸ் இருக்குது. பிரின்சிபல்ஸ்னால் கொள்கைகள் இருக்குது. அந்த கொள்கைகள் என்னன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஜாப் ஃபஸ்ட்டு, மேன் நெக்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம். மனிதனுக்கே முக்கியத்துவம், வேலைக்கு கிடையாது. அப்படி கிடையாது. வேலைக்கு முக்கியத்துவம். ஐயோ அவன் பாவம் ரொம்ப கெஞ்சறானே நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டிங் அவனுக்கு கொடுக்கக்கூடாது. அவன் தகுதியானவனாக இருந்தால் மட்டும்தான் அந்த போஸ்டிங் நம்ம கொடுக்கணும். இவன் நல்லா ஒர்க் பண்ணுவேன்னு வாயில் சொல்கிறான், சரி நமக்கு நல்லா ஒர்க் பண்ணுவோம் நடக்குது, இந்த நாள் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. அந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஜாபு ஃபஸ்ட்டு, மேன் நெக்ஸ்ட்டு. சரிங்களா? மேன் ஷுட் பி த பிளேஸ்ட் ஆன் த ஜாப் அக்கார்டிங் டு த ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் தி ஜாப். வேலைக்கு தேவைகள் என்னென்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆட்களை நாம் பிளேஸ் பண்ணணும். தேர் இஸ் நோ காம்ப்ரமைஸ் ஆன் த ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆர் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ஜாப். ஃபஸ்ட்டு மேன், ஜாப் ஃபஸ்ட்டு, மேன் நெக்ஸ்ட்டு should be the principles of the placement. ஸோ அவன் சரி பாவம் ரொம்ப கெஞ்சினான், அவனுக்கு நம்ம ஒரு பெரிய போஸ்டிங் கொடுக்கலாம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அந்த ஜாபுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுதோ, அந்த ஜாபுக்கு என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் தேவைப்படுதோ அந்த விஷயங்களை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது ஜாப் ஆஃபர். அடுத்து என்னது? ஜாப் ஆஃபர். த ஜாப் ஷுட் பி ஆஃபர்டு டு த மேன் பேஸ்ட் ஆன் ஹிஸ் குவாலிஃபிகேஷன்ஸ். அவனோட குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி தான், அவனுக்கு என்னென்ன வேலைகள் செய்ய தெரியுமோ அந்த வேலைகளுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வேலையை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. தென் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். த எம்ப்ளாயி ஷுட் பி மேட் அ conversant with the conditions and the culture prevailing in the organization and all those things relating to the job. ஸோ
இந்த ஜாபுக்கு தகுந்த மாதிரி தான் அவனோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னால் எந்த வகையில் சொல்கிறாங்கன்னா, என்னென்ன முடியுமோ அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி அவன் பண்ணும், அவன் என்ன வேலை செய்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அவேர் அபவுட் தி பெனால்டிஸ், இன்கேஸ் அவன் தப்பாக வேலை செஞ்சுட்டானா இல்லை தவறான வேலைகளை புரிஞ்சுட்டானா, the employee should be also made aware of the penalties if he is committed wrong or lapse. தப்பான வேலைகளோ இல்லை ஏதாச்சும் எரர் வந்துட்டாலோ அதனால் நடக்கக்கூடிய பின் விளைவுகளை அவன் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Then loyalty and cooperations. When placing the new recruits on the job, an effort should be taken to டெவலப் இன் சென்ஸ் ஆர் லாயல்ட்டி அண்டு கோஆர்டினேஷன் இன் ஹிம். அதாவது ஏதாவது ஒரு புது ஆட்களை நம்ம வேலைக்கு வைக்கிறப்ப அவன் போடுற எஃபர்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா லாயல்ட்டி, நேர்மையாகவும் ஒற்றுமையுடனும் இருக்கணும். மற்றவங்க கூட பார்க்குறப்ப அவனும் ஒற்றுமையாக வேலை செய்யணும். ஸோ தட் she may realize her responsibility better towards the job and the organization. ஸோ அவன் என்ன பண்ணிக்குவான், அதன் மூலமாக அவன் புரிந்து கொள்ள முடியும். எவ்வாறு புரிந்து கொள்வான், எவ்வாறு புரிஞ்சுக்குவான் அவன் கண்டிப்பாலுமே அந்த கம்பெனியோட வேலை என்ன, அவனோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத, அவனோட பணி என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்ய அவனை சொல்லணும் அப்படின்றாங்க. பிளேஸ்மெண்ட் இஸ் நாட் an easy. Placement is not an easy process. It's very difficult. ஓகேவா. நியூ எம்ப்ளாயி who can't be expected to not the familiar with the job and the environment. ஸோ பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஈஸி ப்ராசஸ் கிடையாது. இது ரொம்ப டிஃபிகல்ட். ஒரு புது எம்ப்ளாயிக்கு யார் அவங்க மேபி அந்த கம்பெனியை பற்றி அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும், அந்த ஜாப் சுற்றுச்சூழலை பற்றி அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும், புதுசாக வந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு for this reason the employee generally generally put on probation or trial period ranging from 1 year to 2 years. After completion of a probation period, if the employee shows the better performance, he confirmed the job as a regular employee of the organizations. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, எடுத்தோன்னு கரெக்டாக வேலை செய்கிறதுக்கு, தவறில்லாமல் வேலை செய்கிறதுக்கு முடியாது. மேபி அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் புதுசாக இருக்கும், அந்த சரௌண்டிங் புதுசாக இருக்கும். நீ புதுசாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறப்போ உனக்கே தெரியும், ஓகே நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு உனக்கே தெரியும். ஸோ அந்த கம்பெனியில் நீ ஒர்க் பண்ண பழகிறதுக்காக ப்ரொபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. ப்ரொபேஷன் ஆர் ட்ரையல் பீரியட் அப்படிங்கிறது என்னன்னா, ப்ரொபேஷன்னா ட்ரைனிங் பீரியட்னு சொல்லுவாங்க. அதை நம்ம ட்ரைனிங் இருக்க காலத்தை ப்ரொபேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. ட்ரையல் பீரியட் ரேஞ்சிங் ஃப்ரம் 1 year to 2 years, 1 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்கு வரைக்கும், ரேஞ்சிங் ஃப்ரம் 1 yearலேருந்து 2 years ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் த ப்ரொபேஷன் பீரியட். அவன் அந்த ட்ரைனிங் பீரியடை முடிச்ச பிறகு என்ன பண்ணலாம், அவனோட நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா he may continue as a regular employee of the organization சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இதோட இந்த சாப்டர் நம்பர் 11 ஆனது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரிங்களா. இதோட சாப்டர் நம்பர் 11 ஆனது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின்ஸு. திரும்ப சொல்கிறேன், புக் பேக் கொஸ்டின்ஸு. நாளைக்கு புதன்கிழமை எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் தான். சரிங்களா. புதன்கிழமை எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் தான். ஆல்ரெடி நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டேன், வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டேன் பாருங்கள். உங்களுக்கு எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப்பில் நோட்ஸு நான் சென்ட் பண்ணிட்டேன். ஸோ சென்ட் பண்ண மெட்டீரியலை வச்சு படித்து பார்க்காம எழுதுறது ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா. அடுத்த சாப்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வரும். நாளையிலேருந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண சாப்டர் நம்பர் 12 ட்ரைனிங் முடிச்சு நம்ம யூனிட் நம்பர் 2 பார்க்கலாம். சரிங்களா. 2, 3 பேலன்ஸ் நிற்கிது. ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு பார்த்தா, பட் இப்போதைக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற மாதிரி தெரியல. அதனால் நான் என்ன பண்ணுறேன், 2 முடிஞ்ச அளவுக்கு எனக்கு எஃபெக்டிவாக போட்டு நடத்துகிறேன் நான். சரிங்களா. ஓகே. நாளைக்கு எக்ஸாமுக்கு, நாளைக்கு யூனிட் ஸ்லிப் டெஸ்ட்டுக்கு, சாப்டர் டெஸ்ட்டுக்கு, சாப்டர் டெஸ்ட் 9க்கு யூனிட் சாப்டர் நம்பர் 11 படிக்கணும். சரிங்களா. தேங்க்யூ கைஸ். பாய்.